உங்கள்கிட்ட சொல்றதே தப்பு தான். ஒரு தேவ பிள்ளை தனிமையா ஒரு இடத்துல அகப்படுத்தின தேவ பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? டைரி எடுத்து எழுதும், பைபிள் எடுத்து வாசிக்கும், முழங்கால நிற்கும். அதே நேரத்தில் ஒரு வாலிபனை கையில் இன்டர்நெட் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டில் தனியாக இருன்னு சொன்னா அவன் மம்மி டாடிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? யோ யோ பாய். ஒரு தேவ பிள்ளைக்கு தனிமையா உட்கார்ந்திருக்க வாய்ப்பு கிடைச்சா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர உதவி. அதே நேரத்தில் ஒரு யோயோ பையனுக்கு தனியா உட்கார வாய்ப்பு கிடைச்சா அவனுக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். அவன் ஆச்சு வைஃபை ஆச்சு, வைஃப் அல்ல. வயர்லெஸ் ஃபிடலிட்டி. ஆனா சிலர் தனிமையா இருந்தா என்ன ஆவாங்க தெரியுமா? சொக்கு நூறா உடைஞ்சு போகணும். யாரை பார்த்தாலும் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ரட்சித்தவர் சொல்லிட்டு போனாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். நான் உன்னை ஒரு பொழுதும் தனியே விடேன்னு சொன்னார். பயன்படுத்தப்பட்ட எல்லா மனிதர்களும் நீங்க பாருங்க. 1 தெசலோனிக்கர் 3:1 நான் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்பட்டது நன்மை என்று எண்ணி. வாசிங்க 1 தெசலோனிக்கர் 3:1. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து. என்ன சொல்றான்? அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுறது மிகப்பெரிய நன்மை. வெளிப்படுத்தின விசேஷத்துல போய் பாருங்க, யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் தனித்து விடப்பட்டது நன்மை. நன்மை. பைபிள்ல பயன்பட்ட எல்லா மனிதர்களும் கொஞ்ச காலம் தனிமையின் பாதையில் நடந்து போனார்கள். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்கு தனிமை செலந்தி வலைன்னு தெரிஞ்சு எப்ப வேணாலும் இத நெருப்பில எரிச்சிட்டு இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு அவங்க புரிந்து கொண்டார்கள். ஒன்னு அழுத்துகிற தனிமை வெறும் செலந்தி வலை.